3 பேர் ஒரு இடத்துல ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா, வாங்க அங்கே ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொள்ளைக்காரங்க போயிட்டுருக்கானுங்க. அங்கே போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே போய் இவங்க ஒரு பாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க 3 பேரில் இருக்கிற ஒரு குண்டை, இல்லைடா அந்த ஃப்ளைட் சீட்டில் முன்னாடி யாரோ இருந்த மாதிரி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். அப்படி யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்கள பார்த்ததுமே இறந்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பொண்ணோட ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே மணி இருந்த மாதிரி இருக்குது. உடனே சரி இந்த பொண்ணை வெளியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சீட் பெல்ட்டை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் கையில் இருக்கிற அந்த கத்தியை வாங்கியே நம்ம ஹீரோயின் முழிச்சிக்கிட்டு அவனை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறமா வெளியே என்னமோ சவுண்டு கேட்கே அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் பெட்டியை நவுட்டிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் அவனையும் அவன் பின்னாடியே போய் அவனை ஃபஸ்ட்டு கொன்னுடுறாங்க. அவனை கொன்னதுக்கப்புறம் இன்னொருத்தன் முன்னாடி போய் இருடா நான் போய் ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரேன்னு போனவனையும் நம்ம ஹீரோயின் அவன் பின்னாடியே போய் லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவன்கிட்ட அந்த பெட்டியை எடுத்து இந்த ஜீப்பில் வை அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. அவனுமே நம்ம ஹீரோயின் கையில் பெரிய கன் இருந்ததும் பயந்து போய் அந்த பெட்டியை எடுத்து ஜீப்பில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவன் நான் உங்களுக்கு இப்போது பெட்டியை உங்களோட ஜீப்பில் வைக்க ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரே ஷூட்டு அவனும் அந்த இடத்துல இறந்து போயிடுறான்.